உன் பாஸ்ட்ல நீ நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், உன் பாஸ்ட்ல நிறைய லாஸஸ் இருக்கலாம், உன் பாஸ்ட்ல நிறைய பேர் உன்னை விட்டு போயிருக்கலாம். நீ அவங்கள எதிர்பார்க்கறதுனால உன் முழு நம்பிக்கை, உன் முழு லவ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததுனால அங்க ஃபெயில் ஆன உடனே நீ அதே நினைப்புல இருக்கிற. பழைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இனிமே என்ன ஆகுது? அவங்க இல்லைனா இல்லையா, இவங்க இல்லைனா இல்லையா, யார் இல்லைனாலும் இல்லைதான். கர்த்தர் உனக்கு உனக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுக்கறதுக்காக விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நியூ திங்னா என்ன தெரியுங்களா? புதிய காரியம் அப்படி செய்யறேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாதது உன் வாழ்க்கையில செய்யறது தான் புதுசு. ஆமாவா இல்லையா? இப்போ புதுசா போய் ஒன்று வாங்க போறோம்னா செகண்ட்ஸ்ல வாங்குறோம் ஒரு விஷயத்தை, அது யாரும் யூஸ் பண்ணுது, அது யாருக்கிட்டையும் இருக்கிறது. ஆனா அது ஆண்டவர் வாங்கறதுக்கு ஆண்டவர் உனக்கு விருப்பம் படல. ஆண்டவர் உனக்கு புதுசை செய்ய விரும்புறார். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து 19வது வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 43:19 நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லுது. For I am about to do something new. நான் ஏதோ ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அப்படிதான் சொல்லுது. For I am about to do something new. நியூனா புரிஞ்சுக்கங்க, ஒண்ணு யாருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு ஆண்டவர் உன் வாழ்க்கையில புதுசா ஒன்னு செய்ய போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. You want to do a new thing, not an old thing. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இருக்கிறத எடுத்து கொடுக்குறேன்னு சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு நான் புதுசு செய்யறேன் உன் வாழ்க்கையில. நம்ம சொல்றோம்ல, ஒருத்தன் போயிட்டானா என்ன சொல்றோம்? Yes, passed away. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போச்சு. எது? உன் மேட்ரு. இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில எவ்வளோ பாஸ்ட்டுங்க இருக்கலாம், எவ்வளோ ஃபெயிலியர்ஸுங்க இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னன்றாரு? all things are passed away. செத்துச்சு. இனி உன் வாழ்க்கையில வராததை பத்தி நீ என்ன பண்ணுகிற? யோசித்து நோக்கான இருக்கிற. உன் வாழ்க்கையில இனி அது தொடாததை பத்தி நீ யோசித்து நோக்கானுங்கிற. அதனாலதான் நீ புது சிருஷ்டியா ஆண்டவர் விசுவாசி நீ ஆயிருந்தாலும் அந்த சிருஷ்டியின் காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறதுல, சுகந்தரித்து கொள்ளுகிறதுல, அனுபவிக்கிறதுல. நீ புது சிருஷ்டி, நீ பரலோகத்தின் பிள்ளை. உனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து சிலுவையில சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு.